வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறையாவது நம்மளுடைய சாப்பாட்டில் இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல எப்போவுமே வாழைத்தண்டு வாங்கும்போது இளந்தண்டாக பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி மேலே இருக்க பட்டைகளை உரித்து தனியாக எடுத்துடணும். அப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் வாழைத்தண்டு நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை மோர்க்கடையிற மற்ற வச்சு இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னாலே உள்ளே இருக்க நாரெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த தண்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக நார் எதுவும் இல்லை, அதனால் இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதில் சேர்த்துட்டு கிள்ளி வச்ச 4-5 வரமிளகா, கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை அதில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை அதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வெந்திருக்கும். இப்போது துருவின தேங்காயை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுடைய வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.